வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக நமதூரிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் புனித ஹஜ்ஜை மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளுக்கு ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்துவது வழமை. அதனுடைய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இவ்வாண்டு நமதூரிலிருந்து ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சியை ஜமாத் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிறது. நிகழ்வுக்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜி மற்றும் ஹாஜியாக்களை வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக ஒரு 8 மணிக்கு நிகழ்வினுடைய துவக்கமாக தராத்து ஓதி நிகழ்வை துவக்கி வைக்கிறார் மௌலானா மௌலவி காரி ஏ முகமது சல்மான் ஃபாரசி தாவூதி அவர்கள். இல்லை பஸ்ஸில் வந்தேன். போகும்போது வண்டி என் வண்டி இங்கே தான் இருக்குது, மருமன்ட்ட வாங்கி போகலான்னு போக முடியாது. மரமெல்லாம் சிவாஜிகள் எல்லாம் வந்து இறங்கிட்டேன். நீங்கள் வர வருவீங்கல்ல? அங்கே இன்னைக்கு வரீங்களா? திருப்பூர் கடை கடிட்டு வந்தீங்களா? இல்லை லோகூர் முடிச்சுட்டு வந்தாப்பா. ஆமாம், முடிச்சுட்டு வந்துருவீங்கல்ல. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فسجدوا إلا إبليس وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين أبى واستكبر وكان من الكافرين أبى واستكبر وكان من الكافرين
أبى واستكبر وكان من الكافرين أبى واستكبر وكان من الكافرين أبى واستكبر وكان من الكافرين صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்நிகழ்வின் நிகழ்வினுடைய துவக்கமாக நமது சிடிசி பள்ளிவாசலுடைய இமாம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய துணைத் தலைவர் மௌலானா முஹம்மது ஹாஃபிஸ் எஸ் அக்பரி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وقوله تعالى وأتموا الحج والعمرة لله صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்றென்றும் பொழியட்டுமாக. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை சார்பாக இவ்வருடம் புனிதமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகளுக்கு உண்டான ஹஜ் விளக்க கூட்டம் ஆரம்பித்திருக்கின்றன. மேட்டுப்பாளையம் நகரிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அவர்களுக்கு தேவைக்குண்டான அந்த சட்ட விளக்கங்களை சிறப்பான ஆலிம்களை அழைத்து சிறப்பான முறையிலே அவர்களுக்கு எடுத்துரைப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே தான் உங்களை அழைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத். எல்லோருக்குமே இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. எத்தனையோ வசதி படைத்தவர்கள், சமூகத்திலே பொருளாதாரத்திலே முன்னேறியவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். எல்லோருக்குமே இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பதில்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் இந்த ஒரு வாய்ப்பை வழங்குகின்றான். எத்தனை பேர்கள் அந்த இடங்களை எல்லாம் போய் சுற்றி பார்த்து வருவார்கள். உம்ராவுக்கு செல்லுவார்கள், அரஃபா மைதானத்திற்கும் செல்லுவார்கள், மீனா முஸ்தலிபாவுக்கும் செல்லுவார்கள். ஆனால் மற்ற காலங்களிலே செல்லுவார்கள். அவர்கள் உம்ராவை மட்டுமே செய்து கொண்டு வருவார்கள். ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துல்ஹஜ் மாதத்திலே பிற 8 அந்த அமல்கள் எல்லாம் முடிவெறக்கூடிய அந்த நாட்கள் வரைக்கும் அங்கு தங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் தான் நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜை நாம் எல்லாம் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் இப்பொழுது தயாராகிவிட்டோம். இந்த நேரத்திலே ஹஜ்ஜனுடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வது மிக அவசியம். குறிப்பாக இந்த ஆண்டு என்பது ஹஜ் கமிட்டியிலே தான் அதிகமான நபர்கள் செல்லுகின்றார்கள். 52,000 பேர் தனியாரிலே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வெறும் 10,000 பேருக்குத்தான் தனியாரிலே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றன.
கிட்டத்தட்ட 1,27,000 பேர்கள் ஹஜ் கமிட்டியின் மூலமாக செல்லுகின்றார்கள். அதிகமானவர்கள் ஹஜ் கமிட்டியிலே செல்வதற்குண்டான அந்த சூழ்நிலையிலே ஹஜ் கமிட்டியில எப்படி என்று சொன்னால் நேரடியாக நமக்கு எந்த விதமான ஒரு கைடு அங்கே இருக்காது. நமக்கு ஏதாவது சொல்லித்தர வேண்டும் என்று சொன்னால் அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த நேரத்திலே நாம் செல்வதற்கு முன்பதாகவே எல்லா விஷயங்களையும் ஓரளவாவது நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அதனுடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய அமல்களுடைய எல்லா விஷயங்களையும் பூரணமாக நாம் படித்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வெறுமனே எதுவுமே தெரியாமல் அங்கே சென்று அமல் செய்யக்கூடிய நேரத்திலே பல்வேறு குறைகள் ஏற்படக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றன. நாம் எல்லாம் கண்கூடாக அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றன. முக்கியமான அமல்கள் எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகின்றன. அது எதன் காரணமாக என்று சொன்னால், சரியான முறையிலே அந்த விஷயங்களை தெரியாததின் காரணமாக, ஒரு பொடுபோக்குத்தனத்தின் காரணமாக அவைகள் எல்லாம் அங்கே நிகழ்ந்து விடுகின்றன. உடலிலே அந்த நேரங்களிலே சோம்பல் ஏற்படும். ஹஜ்ஜினுடைய நாட்களிலே உடலிலே சில சோம்பல்கள் ஏற்படும். அந்த நேரத்திலே முக்கியமான அமல்கள் எல்லாம் விடுபட்டு போய்விடும். ஆகையால் எந்தெந்த விஷயங்கள் எனக்கு பின்னால் ஹஜரத் அவர்கள் தெளிவான முறையிலே உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பார்கள், அவைகளெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லா அமல்களையும் பூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் நியத்து வைக்க வேண்டும். எந்த அமலையும் விடுபடக்கூடாது. பூரணமாக எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு சோம்பல் ஏற்பட்டாலும், எவ்வளவு உடல் அசதி ஏற்பட்டாலும் சரி, எல்லா அமல்களையும் பூரணமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அந்த இடங்களிலெல்லாம் எங்களுக்காக வேண்டி நீங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். இந்த மேட்டுமாநகர மக்களுக்காக வேண்டியும், இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக வேண்டியும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக வேண்டியும் நாங்கள் அனைவரும் உங்களுடைய ஹஜ் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாகுவதற்காக வேண்டி நாங்களும் துஆ செய்வோம் என்பதாக தெரிவித்துக் கொண்டு எனதுரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நிகழ்வுடைய